இந்த கொஸ்டின் வந்து கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். டூ ஐடென்டிக்கல் இண்டக்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் டூ டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் P and Q, where a time varying current is flowing as shown in the figure. The induced EMF between a points A and B for configuration P is EP and for the configuration is EQ. Therefore EP by EQ கேட்குறாங்க. ஓகே, ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்டது வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தானே. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இண்டக்டர் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு இண்டக்டரில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப். ஸோ யூஸ்வலாகவே ஒரு இண்டக்டரில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃபோட வேல்யூ வந்து -L இன்ட்டு டிஐ பை டிடியாக தான் இருக்கும். -L இன்ட்டு டிஐ பை டிடி. ஓகேவா? அப்போ முதல்ல நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த பி அப்படிங்கிற இண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இண்டக்டரோட இண்டக்டன்ஸ் வேல்யூலாம் கேட்டால் அது எல் தான். அதே மாதிரி அதில் போகிற கரண்ட் வந்து டிஐ பை டிடி எடுத்துக்கிறேன். அப்போது இபி இஸ் ஈக்குவல்ஸ் டு -L டிஐ பை டிடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேஸ்க்கு வரலாம். ஸோ செகண்ட் கேஸ் கியூக்கு வரலாம். ஸோ கியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பின்றது ரெண்டு இண்டக்டருக்கு அக்ராஸில் இருக்குது. அப்போ முதல்ல என்ன பண்ணோம், இந்த ரெண்டு இண்டக்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு இண்டக்டராக மாற்றணும். அப்போ ஒரு இண்டக்டராக மாற்றினோம் அப்படின்னா இதோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் நமக்கு வந்து L/2 ஆயிருமா நமக்கு. ஏன்னா இண்டக்டர்ஸ் வந்து பேரலில் இருந்தால், அவரோட ஐடென்டிக்கல் இண்டக்டர்ஸ் வந்து பேரலில் இருந்தால் அதை L/N எழுதிக்கலாமா. L ஈக்குவலன்ஸ் வந்து L/N எழுதிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் எவ்வளோன்னு கேட்டால், தட் இஸ் இஎம்எஃப் Q அப்படின்றது இப்போ கரஸ்பாண்டிங் இண்டக்டன்ஸ் வந்து L/2 -L/2 டிஐ பை டிடி. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஐடென்டிக்கல் இண்டக்டர்னால ரெண்டுத்துக்குமே டிஐ பை டிடி சேமாக தான் இருக்கும். தேர்ஃபோர் இபி பை இக்யூ தான் கேட்டிருக்கேன் நமக்கு. ஸோ இபின்றது -L டிஐ பை டிடி, இக்யூன்றது -L/2 டிஐ பை டிடி. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த -L டிஐ பை டிடி எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா இது 2 டைம்ஸ் மாதிரி நமக்கு. அப்போ the ratio of EP by EQ ன்றது 2. ஸோ அப்போ 2 அப்படின்றது நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது.